பாஸில் ஃபேனுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு யாரை சொல்கிறது எப்பா ஃபேன் ஆகுற மாதிரி அங்கே யாருக்கு அவ்வளோ ஒர்த்தே இல்லைப்பா. யாருக்கும் இங்கே நீ வேணால் யார்கிட்ட வேணாலும் போய் கொஸ்டின் கேளுங்க, பிக் பாஸில் உனக்கு யாராவது ஃபேன் இருக்காங்களா அப்படின்னா எவ்வளோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அடித்து வெளியே துரத்திடுறாங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா மக்கள் செம்ம காண்டில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு டே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாம் ஃபைட்டாக தான் நடந்துட்டுருக்கு. அங்கே இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே பண்ணவே இல்லையே, வேறு என்ன இருக்குது? நானும் ஃபேன் பேஜ்லாம் எனக்கு யாருமே இல்லை, சுத்தமாக பிடிக்கல, நல்லாவே இல்லை. அது பிக் பாஸ் மாதிரியே இல்லை. இத்தனை சீசனில் லைக் 8 சீசன்ஸ் நடந்திருக்கு, அதில் இந்த சீசன் இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் 9 ஏன் ஷோ வச்சிருக்கான்ற ஒரு கேள்விக்குறி தான். எதுக்கு அந்த ஷோன்ற டேலண்ட்டே இல்லாத பர்சனத்துக்கு பிக் பாஸ் ஷோக்குள்ளே போட்டு விடுறாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தா அவர் வந்து அந்த ஷோக்குள்ளே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி இந்த ஷோ வந்து ப்ரொமோட் பண்ணனா டிஆர்பி ஏற்றுறதுக்கு வேணால் அந்த ஷோ வந்து அவர் வைக்கலாம். இது நாட்டுக்கு தேவையே இல்லாத ஒரு ப்ரோக்ராம். என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சீசனோ செகண்ட் சீசனோ லாஸ்ட் சீசனோ இது என்ன ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அடக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இந்த நாட்டுக்கு கலாச்சாரத்துக்கு தேவையே இல்லாத ஒரு ப்ரோக்ராம். நம்ம சண்டையை பார்க்கறதுன்னு பிக் பாஸ்னு ஒரு ஷோ நடத்தி அதையும் நம்ம பார்த்து அவங்க டிஆர்பி ஏற்றுறதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி பிக் பாஸ் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக யாரை பற்றி ரூமர்ஸ் பேச போகிறதே இல்லை. நீங்களாக ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இது வந்து ஜனங்களுக்கு பிடிக்குது நீங்கள் எப்படி சொல்வீங்க? அது ஜனங்கன்றது யார்? நீங்கள் இப்போ பப்ளிக் எடுக்கிறீங்க, யாராவது ஒருத்தர் பிடிக்கட்டும்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். சும்மா அதை வந்து ஏனோ பக்கத்து வீட்டு பெட்ரூமை பார்க்குற மாதிரி இருக்குது. இது ப்ரோக்ராமா இது? கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்குது. அரோரா சொல்கிற மாதிரி அவங்கள விட்டுருக்க வேணான்னு தோணுது. இதில் வேறு எல்லாம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வேறு பண்ணிகிட்ருக்கீங்க. கேரளாவில் நடக்குது, ஆந்திராவில் நடக்குது, கர்நாடகாவில் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது. எதுக்கு இதுக்கு இவ்வளோ விளம்பரம்? முதல்ல இந்த ஸ்பான்சர்ஸுக்கு புத்தி வரணும். நல்ல ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விளம்பரம் கிடைக்கும். அதை விட்டு ஜனங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக நல்ல யூஸாக இருக்கும். கண்டிப்பாக இல்லை, இது வேஸ்ட்டு. இந்த ப்ரோக்ராமே வேஸ்ட்டு. தேங்க்யூ. வைல்டு கார்டு கொஞ்சம் ஓவராக ஹைப் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அவ்வளோ வர்த் இல்லை. அவங்க பிடிச்சிருக்கு. நிறைய வர வைக்க முடியாதுல்ல, குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும் தானே வர வைக்க முடியும். அதை பற்றி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது பிக் பாஸ் வந்து அவங்க சீரியலில் நடித்தவங்களாம், விஜய் டிவியில் நடித்தவங்களாம் போடுறாங்க நிறைய பேர். அதனால் இந்த ட்ரிப் எல்லாம் யூடியூப்பில் வரவங்க தான் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எப்பவுமே நடக்கிறது தானே. விஜய் டிவியில் சீரியலில் நடித்தவங்க தான் முக்கால்வாசி பேர் வருவாங்க. அதனால் அது எப்பவும் போடுறது தான். அந்தமாதிரி கண்டிப்பாக கானா வினோத் போவார். கானா வினோத் தான் வின் பண்ணுவார். அதுக்கு அடுத்தது யார், அதுக்கப்புறம் யாருன்னு எனக்கு கணிக்க முடியல. ஆனால் வின் பண்ணுறது கானா வினோத் தான். நல்லா தான் போய்ட்டுருக்கு. அதாவது பார்வதி வந்து ரொம்ப சண்டை போட்டுன்னு இருப்பாங்க, யாருக்கிட்டேயும் மரியாதை இல்லாமல் பேசுவாங்க. இப்போ ஒயில்ட் கார்டெலாம் வந்தவங்க திவ்யாவா, அவங்க தான் அதுக்கு சரியான ஆள். பார்வதிக்கு தான். பார்வதிக்கிட்ட பேசுறதுக்கு எல்லாம் போயிடுவாங்க, ஆனால் திவ்யா போயிட மாட்டாங்க, துணிஞ்சு பேசுவாங்க. அதனால் பார்வதி கரெக்டான ஆள் திவ்யா தான். அவங்க நல்லா கரெக்டாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல சைலண்ட்டாக இருந்தாக்கா பார்வதிலாம் வந்து சமாளிக்க முடியாது. அதனால் அவங்க அப்படி பேசுகிறது கரெக்டு தான். நேற்று ஒரு பேர் வெளியே போயிட்டார் ஒருத்தர். ஆனால் இன்றைக்கி அவர் பேர் என்ன, பிரவீன். ஆக்சுவலாக பிரவீன் போகவே கூடாது. அவர் நல்லா ஆடுறாரு, நல்லா கரெக்டாக நடந்துக்கிறாரு. அவர் வந்து பிரவீன் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதனால் பிரவீன் தான் போகணுன்னு சொல்கிறாங்க, ஆனால் பிரவீன் போகக்கூடாது. அவர் நல்லா தான் கேம் ஆடுறாரு, கரெக்டாகவும் நடந்துக்கிறாரு. கேப்டன்ஷிப் கூட அவர் கரெக்டாக தான் பண்ணார். பார்வதி தான் வேணுமே சண்டை இழுத்து அதை பிரச்சனையாக ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக பிரவீன் நல்ல இதுதான், அவர் போயிருக்கக்கூடாது. அவர் தான் போகிறதா சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் போயிருக்கக்கூடாது. அவர் பிக் பாஸில் இருக்கணும். ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு டைம் பாஸ் ஆகுது அது பார்க்கும்போது. எனக்கு என்டர்டெய்னிங்காக இருக்குது. நான் ஒர்க் பண்ணுறேன், ஸோ எனக்கு அது என்டர்டெய்னிங்காக இருக்குது, டைம் பாஸ் ஆகுது. கனி டிசர்வ்டு. எனக்கு கனி பிடிக்கும். இந்த சீசனில் இப்போது நெக்ஸ்ட்டு அப்கமிங் எலிமினேஷனா அரோரா.
ஆர் ரம்யா. கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்குது அரோரா சொல்கிற மாதிரி. அவங்கள விட்டுருக்க வேணான்னு தோணுது. அதை விட டிசர்வ்டான ஆளுங்க இருக்காங்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். ப்ளஸ்ஸு பேஸ்ட் ஆன் கண்டென்ட்டாகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு இண்டிவிஜுவலாக ஆட சொல்கிறாங்க. ஆனால் இண்டிவிஜுவலாக அங்கே இருக்க முடியாதுன்ட்டு அவங்களுக்கும் தெரியும். ஆனால் எதுக்கு இண்டிவிஜுவலாக ஆட சொல்கிறாங்கன்ட்டு எனக்கு தெரியல. பட் நம்ம தனியாக இருக்கும்போது இருக்குது, ஏன்னா நம்ம தேவைப்படும் இல்லையா பேசுகிறதுக்கு. ஆனால் இண்டிவிஜுவலாக எப்படி ஆடணும் அது எனக்கு தெரியல. கேம்ஸ் வந்து எல்லோரும் இண்டிவிஜுவல் தானே, அதுதான். வைல்டு கார்டு கொஞ்சம் ஓவராக ஹைப் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அவ்வளோ ஒர்த் இல்லை. அவங்க நார்மலாக ஃபஸ்ட்டு இருந்தவங்களே பெட்டர்னு தோணுச்சு. நல்லாயிருக்கு, டெய்லி பார்க்குறது தான் நல்லாயிருக்கு. எனக்கு போன சீசன் தான் இந்த சீசனை விட பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி அதுதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எப்போ பார்த்தா சண்டை போட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு இந்த எப்படி ஒரு குரூப்பிசம் எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்குது. தவிர்த்து எப்போ பார்த்தா சண்டை போடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இல்லை. அவங்களும் வந்து சண்டை தான் போட்டுட்ருக்காங்க. பிரஜின் போவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் நல்லா விளாடுறாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரியில் இருந்து சொல்லுவேன். அதனால் பவித்ரா அவங்க எல்லா கேம்லேயும் நல்லா விளாடுறாங்க. கொஞ்சம் நிறைய சண்டை போடுறதுனால மோஸ்ட்டாக வச்சுப்பாங்கன்னு தோணுது எனக்கு. அதனால் நம்ம சண்டையை பார்க்கறது தானே பிக் பாஸ்னு ஒரு ஷோ நடத்தி அதையும் நம்ம பார்த்து அவங்க டிஆர்பி ஏற்றுறதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி பிக் பாஸ் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக ப்ளஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து உள்ளே இருக்காங்க. வித்தவுட் எந்த ஒரு இன்டர்நெட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது வந்து இட்ஸ் அ ப்ளஸ். அதனால தான் பக்கத்தில் என்ன நடக்குது அவங்க திரும்பி பார்க்குறாங்க. கையில் ஃபோன் இருந்தால் நம்ம யாரும் பார்க்கவே மாட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ பிக் பாஸில் அது ஒரு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஃபோன் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்களோட அவங்களோட கேரக்டர்ஸை பார்த்துக்கிறது. பட் அதை கரெக்டாக கற்றுக்கணும், அது ப்ளஸ்ஸு. மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறைய பீப் சவுண்டோடே ஓடுது இந்த பிக் பாஸு. நிறைய பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். தட்ஸ் இட். பார்வதி கத்திக்கிட்டே இருக்கா, அவள் கொஞ்சம் ஷைன் பண்ணனா நல்லாயிருக்கும். இந்த பேசாமல் இருப்பாள் அரோரா. அவங்க விளையாடுறதே இல்லை கொஞ்சம் கூட. ஆமாம், எஸ் த சேம். இது நாட்டுக்கு தேவையே இல்லாத ஒரு ப்ரோக்ராம். என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சீசனோ செகண்ட் சீசனோ லாஸ்ட் சீசனோ இது என்ன ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அடக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இந்த நாட்டுக்கு கலாச்சாரத்துக்கு தேவையே இல்லாத ஒரு ப்ரோக்ராம். என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸு இதெல்லாம் என்னத்துக்கு இதெல்லாம் ஜனங்க என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது ஜனங்க என்கரேஜ் உண்மையாக பண்ணுறாங்களா இல்லை பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்களான்னு தெரியல. இது குழந்தைக்கு கூட புரியுது. இது வந்து எல்லாமே ஒரு நாடகன்றது. சரிங்களா? எதுக்கு இதை டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு விளம்பரக்காரங்களுக்கு தான் வேறு வேலை இல்லை. எவனோ ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறான்னா நல்ல விஷயம் எவ்வளவோ இருக்குது, அதுக்கு ஸ்பான்சர் பண்ண சொல்லுங்கள். நல்ல குழந்தைங்களுக்கு படிக்கிற விஷயம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற விஷயம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பான்சர் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த விளம்பரக்காரங்களை தான் நான் முதல்ல திட்டுவேன். அவங்கெல்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு எதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க? இந்த பிக் பாஸ்ன்றதே நாட்டையே கெட்டு குட்டிச்சவராக்கிறது தான். அவங்க ட்ரெஸ்ஸும் அவங்கள இதுவும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசுகிறதோ இது எல்லாம் உண்மையாகவே கேஷுவலாக இது மாதிரி நடக்கவே நடக்காது. அதை நடக்கிற மாதிரி எதுக்கு நீங்களும் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க? யாரும் யாரை பற்றி ரூமர்ஸ் பேச போகிறதே இல்லை. நீங்களாக ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இது வந்து ஜனங்களுக்கு பிடிக்குதுன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க? அது ஜனங்கன்றது யார்? நீங்கள் இப்போ பப்ளிக் எடுக்கிறீங்க, யாராவது ஒருத்தர் பிடிக்கட்டும்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். சும்மா அதை வந்து ஏனோ பக்கத்து வீட்டு பெட்ரூமை பார்க்குற மாதிரி இருக்குது. இது ப்ரோக்ராமா? இது இதில் வேறு எல்லாம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வேறு பண்ணிகிட்ருக்கீங்க. கேரளாவில் நடக்குது, ஆந்திராவில் நடக்குது, கர்நாடகாவில் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது. எதுக்கு இதுக்கு இவ்வளோ விளம்பரம்? முதல்ல இந்த ஸ்பான்சர்ஸுக்கு புத்தி வரணும். நல்ல ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விளம்பரம் கிடைக்கும். அதை விட்டு ஜனங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக நல்லா யூஸாக இருக்கும். பிடிக்காதுங்க. அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரோக்ராம். அது இல்லாமல் வந்து ஒரு அந்தளவுக்கு வந்து ஒரு நாகரிகமான நிகழ்ச்சி இல்லை. அது மக்களுக்கு தேவையற்றது. அது நிறைய விஷயங்கள் சரியாக இல்லை. பார்க்குறவங்கெல்லாம் இதை தப்பாக எடுத்துக்கிற வழியில் எடுத்துட்டா நிறைய தப்பாக தான் போகும். இது சண்டை போகிறத மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. பண்ணவே முடியாதுமா. ஏன்னா இங்கே வந்து எதிர்த்து சண்டை போடுறவங்க தான், அமைதியாக போடுறவங்கலாம் வந்து சரியில்லைன்ற மாதிரி இருக்குது. எல்லாம் சண்டை போட்டால் கரெக்டுன்ற மாதிரி இருக்குது. அப்போது கூச்சலும் குழப்பமும் இருந்தால் தான் கரெக்டுன்ற மாதிரி இருக்குல்ல. இது அமைதிக்கான வழியாகவே தெரியல. யாரும் வந்து பேசுகிற மாதிரி தெரியல.
அதுவும் வேஸ்டான கண்டென்ட்ஸ் தான். இல்லை ஈக்குவலாக தான் இருக்காங்க, ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. யார் பண்ணாலும் அங்கே சத்தம் தான் போடுவாங்க. ஏன்னா எல்லோரும் சத்தம் போடும்போது அவங்க வாய்ஸ் கேட்கலன்னா மற்றவங்களும் சத்தம் தான் போடுவாங்க. சுத்தமாக பிடிக்கல, நல்லாவே இல்லை. அது பிக் பாஸ் மாதிரியே இல்லை. இத்தனை சீசனில் லைக் 8 சீசன்ஸ் நடந்திருக்கு. அதில் இந்த சீசன் இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட் லிட்ரலி. அதில் இருக்க பீப்புளும் சரியில்லை, அவங்க பண்ணுற விஷயமும் சுத்தமாக சரியில்லை. ஆப்வியஸாக இட்ஸ் பார்வதி. இதுக்கப்புறம் மேபி ஓரளவுக்கு வாட்சபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இதுக்கு முன்னாடி அது சுத்தமாக வாட்சபிளாகவே இல்லை, ரொம்ப என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் மேபி இதுக்கப்புறம் வாட்சபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க, நல்லாயிருக்கு. மேபி லைக் அதில் இருக்க கண்டஸ்டன்ஸ் தான் வந்து கொஞ்சம் லைக் வெளியே மக்கள் பார்க்குறாங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பிஹேவியரோ இல்லை அவங்க டே டு டே பண்ணுற டாஸ்க்கோ அது ஒரு டீம் கோஆர்டினேஷனோட உள்ள எப்படியும் அந்த 100 டேஸ்க்கு அவங்க எல்லாரையும் தான் அவங்க பார்த்துட்டு இருக்க போகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ளே பண்ணாலோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாலோ இட் வுட் பி பெட்டர். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸும் சொல்லலாமா? எனக்கு ஃபஸ்ட்டு வந்ததில் மேபி எனக்கு ஃபஸ்ட்டு வந்த கண்டஸ்டன்ஸில் யாருமே அந்த மாதிரி தோணவே இல்லை. பட் வைல்ட் கார்டில் மேபி திவ்யா ஆர் பிரஜன். சீசன் எனக்கு பிடிக்கல. இந்த ஃபஸ்ட்டு சாண்டி சீசன் அட்லீஸ்ட் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த சீசன் அவ்வளோ ஒருத்தரை மட்டும் வச்சு டார்கெட் பண்ணி செய்கிற மாதிரி இருக்குது. வாட்டர்மேன் ஸ்டார் யாரோ சொல்லுவாங்க இல்லையா, அவனை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி அப்படி தான் வராங்க விஜய் டிவி ஸ்டார்ஸ். அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் இருக்க யாரா ரீல்ஸ் அதிகமாக பண்ணுற அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அவங்களே வந்து நான் ஜென்ரலாக நான் பார்க்குறது அதான். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடில் அவங்களே வந்து இது பண்ணிவிடுவாங்க. எதுவுமே வந்து ஒரு ஜென்ரலாக இருக்க மாதிரி இல்லை, எதுவுமே எல்லாமே ஸ்கிரிப்டட் மாதிரி இருக்க மாதிரி சொல்கிறேன். அதுதான். இல்லை எந்த சீசன் எனக்கு நான் மேஜராக பார்க்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ரீல்ஸில் பார்த்த வரைக்கும் அவ்வளோதான். மேஜராக லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்க்குறதே இல்லைம்மா. ஏன்னா எப்போலேருந்து கமலஹாசன் அவர் விட்டுட்டாரோ அப்போலேருந்து பார்க்குறதே இல்லை. அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அதுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் 9 ஏன் ஷோ வச்சிருக்கான்ற ஒரு கேள்விக்குறி தான். எதுக்கு அந்த ஷோன்ற டேலண்ட்டே இல்லாத பர்சனத்துக்கு பிக் பாஸ் ஷோக்குள்ளே போட்டு விடுறாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தா அவர் வந்து அந்த ஷோக்குள்ளே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி இந்த ஷோ வந்து ப்ரொமோட் பண்ணனா டிஆர்பி ஏற்றுறதுக்கு வேணால் அந்த ஷோ வந்து அவர் வைக்கலாம். அந்த மாதிரி கேவலமாக இருக்குது ஷோ. பிக் பாஸில் ஃபேனுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு யாரை சொல்கிறது, எப்பா ஃபேன் ஆகுற மாதிரி அங்கே யாருக்கும் அவ்வளோ ஒர்த்தே இல்லைப்பா. யாருக்கும் இங்கே நீ வேணால் யார்கிட்ட வேணாலும் போய் கொஸ்டின் கேளுங்க, பிக் பாஸில் உனக்கு யாராவது ஃபேன் இருக்காங்களா அப்படின்னா எவ்வளோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அடித்து வெளியே துரத்திடுறாங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா மக்கள் செம்ம காண்டில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு டே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாம் ஃபைட்டாக தான் நடந்துகிட்ருக்கு. அங்கே இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே பண்ணவே இல்லையே. வேறு என்ன இருக்குது? நானாக ஃபேன் பேஜ்லாம் எனக்கு யாருமே இல்லை, சத்தியமாக இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. இந்த சீசன் 9 இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாம் அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அது என்ன ஒரு ஷோன்னு வேறு நடத்திட்டு இருக்காங்க. மக்களுக்கு யூஸாக இருக்கிற ஏதாவது ஒன்று பண்ணுறாங்களா? எதுவுமே இல்லை. அவங்க அடிச்சுக்கிட்டு இது பண்ணுறத ஒரு ஷோவாக வந்து கொண்டு வராங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் அந்த ஷோ பார்த்துட்டு இருக்காங்க. அதனால என்ன யூஸுன்ற மக்களுக்கு எதுவுமே இல்லை, வேஸ்ட்டுன்ற அந்த ஷோ. ஆமாம், வேஸ்ட் ஆஃப் டைம். இன்னொன்று எல்லோரும் 24 ஹவர்ஸ் இதில் வேறு ஹாட்ஸ்டார் எல்லோரும் 24 ஹவர்ஸ் வேறு இந்த ஷோவை வேறு டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்கிறேன்.